அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு பாஸ்டா சோஸ் விட்டு சிக்கன் பாஸ்டா எப்படி செய்கிறேன்றதை சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இதில் 250 கிராம் பாஸ்டா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்கு நாங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவோம். சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதை மாதிரி ஒரு கொஞ்சம் உப்பு, பாஸ்டா அவிகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்குள்ளே 250 கிராம் பாஸ்டா நான் போட போகிறேன். பாஸ்டா 10 நிமிஷம் அவிஞ்சா ஓகே. நல்லபடியாக நாங்கள் இனி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்துக்கு மூடி விடுவோம். இனி நாங்கள் பாஸ்டாவை திறந்து பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆகிட்டு பாஸ்டா அவிஞ்சிட்டு கொண்டு இருக்க பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்டாவை எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிட்டோம்ல ஓகே. பாஸ்டா அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இதை ஒரு இதில் தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்கணும். வடித்து எடுத்துட்டு நாங்கள் பாஸ்டா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அந்த இதில் வடித்து விட போகிறோம். வடியை விட்டால் தான் கொஞ்சம் தண்ணியிலெல்லாம் போனால் தான் நல்லா இருக்கும். அதில் இறக்கி எடுப்போம். இனி நாங்கள் இந்த பாஸ்டாவுக்கு தேவையான மிக்சிங் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் சிக்கனை லைட்டாக வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே நான் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்க சிக்கனை போட போகிறோம். இதுக்கு நீங்கள் சிக்கன் பிரஸ்ட் எடுத்தீங்களான்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 250 கிராம் பாஸ்டாவுக்கு 125 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது சிக்கன் பாஸ்டா தானே. அப்போ அரைவாசி போட்டிங்கள்ல சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட் கூடவே இருக்கும். சிக்கனை போட்டு பார்ப்போம். சிக்கனுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்கினீங்களான்னு சொன்னால் அதில் சிக்கனில் உப்பு ஊறினா டேஸ்ட் கூடவே இருக்கும். மெல்லிய ஹீட்டில் வதக்குங்க. சிக்கன் நல்லபடியாக அவிஞ்சிருக்கணும். நீங்கள் அந்த உறக்கும்போது சிக்கன் நீங்கள் பார்த்து வடிவாக வதக்கி எடுக்கணும். சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வதக்கினீங்களான்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் மெல்லிய பீஸாக வெட்டணும். இங்கே பாருங்கள், சிக்கனை சரியான மெல்லிய பீஸாக வெட்டினீங்களான்னு சொன்னால் டக்கண்டு சிக்கன் பிரஸ்டண்டா டக்கண்டு வதங்கிடும். சிக்கன் வதங்கி கொண்டிருக்கும் போதே நாங்கள் ஒரு 4 பல்லு கார்லிக் போடுறேன். நான் சின்ன வெட்டி சிக்கனோடு சேர்ந்து கார்லிக் வதங்கிக்குள்ளே நல்லா ஸ்மெல் வரும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சிக்கனோடு சேர்த்து கார்லிக்கே நீங்கள் வதக்கலாம். வதங்கட்டும் சிக்கன். 5 நிமிஷம் ஆகிட்டு சிக்கன் நீங்கள் பாருங்க ஓரளவு பொன்னிறமாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதை வதங்கிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் வதங்கிட்டா இல்லையான்னு. சிக்கன் தானே சிலது அவியாமல் இருக்கும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா சின்ன ஒரு பாதி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அதையும் போட்டு வதக்க போகிறோம். லைட்டாக வதங்கினா ஓகே. இதுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டபடியே லைட்டாக உப்பு போடுங்க. சிக்கனுக்கு உப்பு போட்டது வெங்காயத்துக்கு பச்சை மிளகாய்க்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும். இப்போ நான் இதுக்கு பெப்பர் மிளகா போட போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் போடுங்க. நான் ரெட் போடுறேன். விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா விடுங்க. நான் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் லைட்டாக வதங்கினா ஓகே. லைட்டாக வதங்கிட்டு இனி நாங்கள் இதை இன்னொரு பவுலில் மாற்றுவோம். மாற்றிட்டு இனி முட்டையை நாங்கள் தாளிப்போம். இனி நான் முட்டையை தாளிக்க போகிறேன்.
முட்டை தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் போட போகிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் எண்ணெயிலேயே தாளிக்கலாம். பட்டர் போட்டிங்கன்னா பேஸ்ட்டாக கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும். அதில் நான் பட்டர் போடுறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. பேஸ்ட்டை நிறைய விதமாக மேக் பண்ணலாம். இது நான் ஒரு விதமாக மேக் பண்ணி காட்டுறேன். வேறு வேறு விதம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு போடுவேன். முட்டை வதங்கிட்டு இனி நாங்கள் இந்த வதக்கி வச்ச சிக்கன் அந்த வெங்காயம் அதுகளை போடுவோம். அதுகளையும் போட்டு ஒரு முட்டைக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை எப்பவும் செப்ரேட்டாக வதக்கி எடுக்கிறது நல்லா. இனி நாங்கள் இதுக்கு எடுத்து வச்ச பேஸ்ட்டாவை போடுவோம். அவிச்ச பேஸ்ட்டாவை போடுவோம். இது சீஸ் போடாத ஹெல்த்தியான பேஸ்ட்டா. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு பேஸ்ட்டா சோஸ் விட போகிறேன். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வேண்டி பேஸ்ட்டா, நான் இது டொமேட்டோ பேஸ்ட்டா சோஸ் விடுறேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வேண்டி விடலாம். இதில் நான் 250 கிராம் பாஸ்டாக்கு 250 மில்லிலிட்டர் பாஸ்டா சோஸ் விட போகிறேன். இதில் அரைவாசி விட்டால் ஓகே. 500 மில்லிலிட்டர் அரைவாசி விட ஓகேயா இருக்கும். கூட விருப்பமானாக்கள் கூட விடுங்கோ, இல்லை குறை விருப்பமானாக்கள் குறைய விடுங்க. நான் அதோட பாஸ்டா சோஸில் மிக்ஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் இனி ஒலிவ்ஸ் காய் கொட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் போடுங்க. அகல நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. நான் ஒரு 10 ஒலிவ்ஸ் காய் போடுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். பாருங்க நல்ல வடிவாக வந்திருக்குது. இனி நாங்கள் இதை இறக்கி சர்வ் பண்ணுவோம். நான் செய்த சிக்கன் பாஸ்டா ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.